அவர் விட்டுட்டு ஹரமுடைய நிர்வாகம்லாம் நீங்களே வச்சிங்க, எனக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அந்த தர்கா மாதிரி அந்த மாதிரியான சிந்தனைகள் அவங்க இருந்தாங்க இல்லையா. இப்போ அதனால் அவங்க என்ன நினச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடைமை பொருட்கள் இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய கைத்தடி, அவங்களுடைய செருப்பு, அவங்களுடைய முடி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது இல்லையா, அந்த பொருட்கள்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த பொருட்கள் வந்து ட்ரெயின் மூலமாக எடுத்துகிட்டு எங்கே போயிட்டாங்க, துருக்கியில் போயிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நினைவு சின்னங்கள்லாம் எங்கே இருக்குது, மக்காவில் இருக்காது, துருக்கியில் தான் இருக்கும். டாப் காப்பி மியூசியம் இருக்குது இல்லையா, அதில் தான் வச்சுருக்காங்க. துருக்கி தன்னுடைய அது பொக்கிஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹரமை வந்து கொடுத்துட்டாங்க, இந்த நிர்வாகத்தை நீங்களே வச்சிங்க அப்படின்ட்டு. அப்போ இவர் கிளர்ச்சி பண்ணுறாரு இல்லையா. இப்போ இந்த கிளர்ச்சி வந்து சரியானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பார்வையில் மிகவும் தவறான கிளர்ச்சி. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் என்ன உபதேசம் செஞ்சாங்க, உங்களுக்கு கருப்பு நிற அடிமை அபிசீனிய அடிமை ஒருத்தர் அமீராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்பட்டு இருங்க, அவர்கிட்ட பையத்தை முறிக்காதீங்க, அவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் வந்து எப்படி ஒரு துருக்கியர் கீழே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கிளர்ச்சி பண்ணுறார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு நேராக மோதக்கூடிய ஒரு விஷயம், புரியுதுங்களா. அப்போ இது வந்து தவறான விஷயம். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்ன அறிவுரைகள் மட்டுமே இந்த சமுதாயம் பின்பற்றி இருந்தால் கூட இந்த அளவுக்கு வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்காது. நாம் 5 பைசா தேராத நாம கூட மரண தருவாயில் முக்கியமான விஷயங்களை தான் உபதேசம் பண்ணுவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டே போகிறாங்க, விரைவில் அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் என்னை அழைக்கலாம், நானும் பதில் அளிப்பேன், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில உபதேசங்கள் சொல்கிறாங்க. அதில் சில உபதேசங்கள் என்னென்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி அரபி அஜமி இதெல்லாம் இந்த ஃபித்னாவுக்குள்ளே நீங்கள் வராதிங்க, இனவெறிக்குள்ளே வராதிங்கன்னு. இந்த இனவெறிங்கிற இந்த கான்செப்ட் தானே இப்போ இதை வீழ்த்துச்சு. நாம் அரபி, இவர்கள் அஜமி அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இவர் வந்து இந்த இடத்துல வந்து செஞ்ச தவறுங்கிறதுனால இன்றைக்கி உஸ்மானிய கிலாஃபத்து இல்லாமல் இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் இது பண்ணுறாங்க. இதில் இவர் இன்னொரு தவறு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொந்தமாக ஐடியா பண்ணி கூட அவர் பண்ணல. இந்த பிரிட்டிஷ் உளவாளி வந்து அவருக்கு வந்து கொடுக்குறான். அதான் பிரிட்டிஷ் உளவாளி வர்றாங்களா, அவன் தான் ஜஸ்ஸாஸா. ஜஸ்ஸாஸாங்கிறது ஒரு வித்தியாசமான மிருகம் அப்படிலாம் கிடையாது, மனித, அதாவது அவங்க வந்து உளவாளிகள். ஜஸ்ஸாஸாங்கிற நேமே என்ன, ஜஸ்ஸாஸானா என்ன, ஜாசூஸ்ன்னு சொல்கிறாங்களா, ஜாசூஸுடைய மீனிங் தான் அது, உளவாளின்னு அர்த்தம். அந்த முடி வந்து உடம்பெல்லாம் இருந்துச்சு, நீ யாருன்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படிங்கும்போது ஒரு பெண் குரல் தான் அவங்க கேட்குறாங்க. யார் அது, ஒரு மிருகம் வந்து பேசிச்சு அப்படின்லாம் யாரும் சொல்லலை, தமிழ்முத்தாரிகள் இல்லாமல் அவங்க சொல்லலை. என்ன சொல்கிறாங்க, ஒரு பெண் சொன்னால்னு தான் இருக்கும். நான் ஜஸ்ஸாஸான்னு சொல்லிச்சு, நான் ஒரு உளவாளின்னு சொல்லிச்சு. அதைத்தான் நம்ம அந்த வீடியோவில் கூட போட்டிருந்தோம், தஜ்ஜாலுடைய வீடியோவில். இப்படி ஒரு மனிதர்கள் வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து உடம்பெல்லாம் முடி மாதிரி போட்டுட்டு திரியிறாங்க, இவங்க தான் ஜஸ்ஸாஸா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு வந்து எல்லாம் மறுப்பு எல்லாம் நிறைய பேர் கிண்டல் கேலியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு மேட்டர் இல்லைன்னு வச்சுங்க, கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை.